Hello foodies, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சண்டே ஸ்பெஷல் சூப்பரான சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க டேஸ்டான சிக்கன் கிரேவியை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூடவே 2 வரமிளகாய், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதும் கூடவே அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்க 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் இங்கே 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை மூடி வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டுக்கோழி சேர்த்துக்கிறீங்கன்னா 6 விசில் விட்டு எடுத்துக்கங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்து இது போல கொதிக்க வைக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸுக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு.